நான் வந்து விராட் கோலிய எடுக்கல. இது அகைன் திஸ் இஸ் மை 11. ஏன்டா கேஎல் ராகுல் ரன் அடிச்ச அன்னைக்கு மட்டும் வந்து இத பத்தி பேசாம, உடனே வந்து இந்தியா பத்தி பேசுறியா? அப்படி ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். கொஞ்சம் டாங்கிலிஷ்னு சொல்லலாம். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்களா பாஸோட என்ன சொல்லலாம், ஒரு மொட்டை பாஸ் வெர்ஷன்னு சொல்லலாம் இன்னைக்கு. இன்னைக்கு சிவாஜியா இல்ல, எம்ஜிஆரா வந்திருக்கோம் நாங்க. அட்லீஸ்ட் யூடியூப்ல யாரு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு புரியும் இந்த ஜோக்கு. பாட்காஸ்ட்ல நீங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல எங்கள கேட்குறீங்கன்னா, ஓகே, குட் ஃபார் யூ. யூ டோன்ட் ஹேவ் டு பேர் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் இன்னைக்கு எப்போ பேசுறோம் நம்ப? வி ஆர் ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இப்பதான் நம்ப சிஎஸ்கே வந்து ஆ என்ன ஒரு கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு மேட்ச்சு எல்எஸ்ஜியோட. இப்பதான் தோத்தாங்க. ஆ இது தோத்தாங்கன்னு சொல்லணுமா? எல்எஸ்டி ஜெயிச்சாங்கன்னு சொல்லணுமா? தெரியாது. ஆனா ஃபார் அ சேஞ்ச் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஐபிஎல், இந்த ஹோல் ராஸ்மேட்டாஸ் அதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் நம்ம விலகி, இந்தியா T20 ஸ்குவாட் பத்தி நம்ம பேசப் போறோம். ஒரு இது ஆல்மோஸ்ட் ஒரு போனஸ் எபிசோட் மாரி சொல்லலாம். என்ன ஸ்ரீனி, என்ன சொல்றீங்க? ஏன்னா இவ்ளோ நாளா என்ன மேட்ச்ச பத்தி பேசினாலும் நம்ம வந்து சம்மந்தம் இல்லாம இவர் இந்தியாக்கு செலக்ட் ஆவாரான்னா நம்ம அந்த கான்டெஸ்ட்ல தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் வைக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, யூ நோ வாட்? லெட்ஸ் கெட் திஸ் எனர்ஜி அவுட். எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கோம். வாங்க ஒரு ஃபுல் எபிசோட் இத பத்தியே பேசிடலாம். கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்க ட்ரை பண்ணலாம் நம்ப. என்ன சொல்றீங்க ஸ்ரீனி, இந்த ஐடியா? ஆமா. ஆனா, இதுல வந்து நம்ப ரெகுலர் வியூவர்ஸ், லிசனர்ஸ் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா வந்து, "ஏன்டா கேஎல் ராகுல் ரன் அடிச்ச அன்னைக்கு மட்டும் வந்து இத பத்தி பேசாம, உடனே வந்து இந்தியா பத்தி பேசுறியா?" அப்படின்னுவாங்க. பட் அ தட் அபார்ட் ஏன்னா வந்து நம்ம நெறைய எபிசோட்ல சொல்ட்டோம். ஜெனரலி வந்து இந்த லிட்டரலி ஐபிஎல் முடிஞ்ச ஒரே வாரத்துல வந்து வேர்ல்ட் டி20 ஆரம்பம் யுஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல. ஸோ ஓரளவுக்கு வந்து இது ட்ரெஸ் ரிஹர்சல்ன்னு சொல்ல மாட்டேன். அதாவது வந்து எப்படி சொல்லலாம் நம்ப வந்து இந்த செலக்ஷன் ட்ரையல்ஸ். ஆமா ட்ரையல்ஸ். அந்த அந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணேன். ஐபிஎல் வந்து ஒரு ட்ரையல்ஸ் செலக்ஷனுக்கான ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத பேஸ் பண்ணி ஆப்வியஸ்லி வந்து நம்ப வந்து ஒரு ரொம்ப ஏர்லியான கால் பண்றோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல தான் வந்து செலக்ஷன் அனவுன்ஸ் ஆனோம். பட் அவங்களுக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் அதாவது 1 வீக் பிஃபோர் தி டூர்னமென்ட் ஸ்டார்ட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ப இப்போ வந்து நம்ப டீம் நம்ப செலக்ஷன் சொல்லுவோம். உங்களோடது, என்னோடது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்ப்போம் வந்து ஆக்சுவல் டீம் அனவுன்ஸ்மென்ட் என்ன வருதுன்னு. அண்ட் தென் இவென்ச்சுவலி அ அன்டில் தி எண்ட் ஆஃப் ஐபிஎல்லோட என்ன இது ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது, நம்ம இன்னொரு தடவ ஒரு மாரி வந்து கடைசியில ஜஸ்ட் பிஃபோர் தி டூர்னமென்ட் பிரிவியூ அப்பவும் பார்ப்போம். ரைட். ஸோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரியலி ரியலி ஏர்லி பிரிவ்யூ ஆர் ஓகே, லெட் மீ புட் இட் திஸ் வே. என்னன்னா, ஒரு இந்திய குடிமகனா வந்து நீங்க என்ன பண்ணணும்? போய் ஓட்ட போடணும். ஓகே. அத பண்றோம் நம்ம நெறைய பேர். ஆனா, உண்மையான இந்திய குடிமகன் யாருன்னா, தினம் காலையில அவங்களுக்கு ஷவர்ல வந்து ஷவர் தாட்ஸ் வருதோ இல்லையோ, ஒரு இந்தியன் டீம் செலக்ஷன் ஒண்ணு போட்டுப்பாங்க மனசுல. இல்ல ஒரு மேட்ச் ஓடிட்டு இருக்கும்போது, இல்ல டிரைவிங் பண்ணும்போது, எங்கேயாவது நீங்க போயிட்டு இருக்கும்போது, டக்குனு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு தீவிரமான ஃபேன் யாரா இருந்தாலும், ஒரு தடவ மனசுல ஒரு தடவ அந்த டீம போட்டுப்பாங்க. ஸோ, அத மனசுல போட்டு, போட்டு அலுத்து போய், சரி இப்ப என்னதான் சரி மத்தவங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கான எபிசோடு தான் இது. ஸோ, வித்தவுட் எனி ஃபர்தர் அட்யூ, ஆ நான் ஒரு என் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ டைரக்ட்டா 11ல இறங்கிடுவோம் நம்ம. ஆ இதுல நாங்க எப்படி பண்ண போறோம்னா, இட்ஸ் இந்த 11 வந்து நாங்க ஸ்பெக்குலேட் பண்ற 11 இல்ல. இது வந்து நம்ப அஜித் அகர்கர் என்ன 11 எடுப்பாரு, அத வந்து நம்ம 3வது பாகமா பண்ணுவோம். மொதல்ல நான் சோ நான் வந்து எந்த 11 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். விச் ஐ திங்க் கேன் வின் த வேர்ல்ட் கப் அந்த மாரி. அதுக்கப்புறம் ஸ்ரீனி வந்து அவரோட பெஸ்ட் 11 அவர் போடப் போறாரு. அண்ட் வி வில் கம்பேர் போத் ஆஃப் தீஸ். நம்ம வந்து கடைசியில இத வந்து நம்ப அகர்கர் மோஸ்ட்லி எந்த 11 கொண்டு வருவாரு. அதுல வந்து ஹோப்ஃபுல்லி சர்ப்ரைசஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு தோணும். ஸோ இந்த 3 11யும் நாங்க
கம்பேர் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு யாரு? ஸ்ரீனி என்ன சொல்றீங்க? நான் ஆரம்பிக்கவா? இல்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட என்னோட 11 அப்படின்னு. ஸோ ஓகே. நான் என்னோட 11 சொல்லிட்டு அண்ட் தென் ஒரே ஒரு சின்ன இது சொல்லிர்றேன். சாரி டூ இன்டரப்ட் தேர். இதுவரைக்கும் ஸ்ரீனி எந்த 11 போட்டார்ன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த 11 போட்டேன்னு அவருக்கும் தெரியாது. ஸோ, இப்போ இந்த பாட்காஸ்ட்ல நம்ம லைவா பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒருத்தர் 11 நாங்க நாங்க வந்து பார்க்க போறோம். ஓகே. யாஹ்! ஸோ ஆமா. நான் இன்னும் எனக்கு வந்து உங்க 11 தெரியாது. ஸோ என்னோட 11 அண்ட் தென் நான் வந்ததுக்கப்புறமா என்னோட அ பேக்கப்ஸ். பேக்கப்ஸ் ஒரு இன்ட்ரஸ்டிங்லி வந்து நான் 5 பேர் எடுத்தேன். ஸோ அதுலேருந்து வந்து ஏன்னா 15 வரணுன்றதுனால அதையும் வந்து நான் இன்னும் கட் டவுன் பண்ணி 4க்கு கொண்டு வரணும். அ ஸோ பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ என்னோட 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ். ஸோ சாரி, சாரி. நான் மெதுவா போறேன். ஸோ, ஓப்பனிங் உங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன் இஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஆமா, நீங்க சுப்மன் கில் நம்பர் 3ல விளையாடுவீங்க. ஆமா. எனி பர்ட்டிகுலர் ரீசன்ஸ் ஃபார் தட்? அம் ஆர் ஐ திங்க் சுப்மன் கில் வந்து அட்லீஸ்ட் டெஸ்ட்ல வந்து அவர் வந்து ஹி வாண்டட் டூ பிளே நம்பர் 3 அண்ட் ஐ திங்க் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து விராட் கோலி பெஸ்ட் பிளேஸ் டூ ஓப்பன். ஸோ ரோஹித் சர்மா வந்து வேர்ல்ட் கப்ல விளையாடின மாரி விளையாடினாரு அப்டின்னா வந்து விராட் கோலி இஸ் பெஸ்ட் பிளேஸ்ட் டூ ஸோ, ஓப்பன். அது உங்களுக்கு வந்து விராட் கோலி ஃப்ரீயா விளையாடணும்னு இருக்கு உங்களுக்கு. ஆமா. பிகாஸ் ஹி வுட் நோ தட் என்டையர் பேட்டிங் லைன் அப் கீழ இருக்குன்னு. அந்த ஸோ விக்கெட் அதனால விழுந்ததுக்கு அப்புறம் யாஹ்! பிரஷர் ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி டூ ஓப்பன் வித் சுப்மன் கில் அட் 3 அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் அட் 4. ஓகே, ரயான் பராக் அட் 5, ஓகே. ரிஷப் பந்த் அட் 6 சரி. ஒரு விக்கெட் பாஸ் கீப்பிங். பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ, ரியான் பராக் கொண்டு வந்திருக்கீங்க. ரிஷப் பந்த்லாம் நான் சர்ப்ரைஸ்டாவே இல்ல. ஸ்கை இஸ் ஃபைன். எனி பர்ட்டிகுலர் ரீசன்? ரியான் பராக் ஐ ஜஸ்ட் மீன் இஸ் பியூர் ஐபிஎல் ஃபார்முங்களா? ஆமா. ரியான் பராக் வந்து அது சன் இஸ் பியூர் ஐபிஎல் ஃபார்ம். ஸோ அகைன் விராட் கோலி அண்ட் ரியான் பராக். இப்போ வந்து இஃப் யூ லுக் அட் தி டாப் 3 ஸ்கோரர்ஸ், ரன் கெட்டர்ஸ் இன் திஸ் இயர்ஸ் ஐபிஎல் சோ ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ரியான் பராக் அண்ட் ரோஹித் சர்மா ஆர் ஆன் த லீடர் போர்ட். ஓகே. நான் ஓகே. ஸோ கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ நான் ஏன்னா 2 பெரிய நேம் மிஸ் ஆல்ரெடி 2 பெரிய நேம் மிஸ் ஆகுது. நான் உங்க இதுல லிஸ்ட்ல அடுத்தது நான் பார்க்குறேன் ரவீந்திர ஜடேஜா. ஸோ பட் யாஹ்! இல்ல ஓகே நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க உங்க லிஸ்ட்ட. ஸோ ரவீந்திர ஜடேஜா அட் 7, யுஸ்வேந்திர ம்ஹ்ம். சஹால் அட் 8, குல்தீப் யாதவ், ஆர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா டு ஃபினிஷ் ஆஃப். ஸோ 3 ஸ்பின்னர்ஸ் ஆமா. செஹல், குல்தீப் அண்ட் ஜடேஜா. ஜடேஜா ரியான் பராகும் கொஞ்சம் ஸ்பின் போடுவாரு போடலாம். யாஹ்! தேவைப்பட்டா. ஆ ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா. லெட்ஸ் நாட் ஈவன் டாக் அபவுட் பும்ரா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நேம் இங்க யாராவது போடணும்னா லிஸ்ட்ல வந்து அது பும்ரா தான். ஆமா. இதுல வந்து முதல் கேள்வி வந்து நீங்க 3 ஸ்பின்னர்ஸ்ங்கிறீங்க. இன்கேஸ் 3 பேஸ் பவுலர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஏன்னா 1 ஸ்பின்னர் டூ மெனி. பட் அதுக்கும் முன்னாடி லெட்ஸ் மீ ஆஸ்க் த பிக் கொஸ்டின். ஹார்திக் பாண்டியா. யூ டோன்ட் ஹேவ் ஹார்திக் பாண்டியா உங்க T20 ஸ்குவாட்ல. ஆமா. ஏன்னா இன் தி வே ஐ லுக் அட் இட் வைல் இன்டர்நேஷனல்ல லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எ பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் தி இந்தியன் பேட்ஸ்மேன் ஹூ ஸ்கோர்ட் தி மோஸ்ட் ரன்ஸ். ஆனா ஹர்திக் பாண்டியா இஸ் ரியலி நாட் இன் ஃபார்ம் கரண்ட்லி இந்த ஐபிஎல்ல. ஹி ஹாசன்ட் பிளேட் சின்ஸ் அந்த வேர்ல்ட் கப் செப்டம்பர் போன வருஷமா? ஆமா. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரியலிஸ்டிக்லி வந்து இப்பவும் வந்து பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, ஹி இஸ் நாட் தேர். ஹி இஸ் இன் மை ஸ்குவாட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் தி ஓகே. என்ன சொல்றது? தி அதர் 4 பிளேயர்ஸ் இன் மை ஸ்குவாட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ நான் இந்த 11ஓட அது சொல்லிடுறேன். ஸோ மேபி தென் ஐ ஓகே. வில் கம் சொல்லிடுங்க. பேக். ஸோ சஞ்சு சாம்சன், முகமது சிராஜ், ரவி பிஷ்னோய் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆஸ் மை அதர். ஸோ சஞ்சு சாம்சன் ஆஸ் த செகண்ட் விக்கெட் கீப்பர். தென் ஹர்திக் பாண்டியா அண்ட் முகமது சிராஜ் வந்து இன்னொரு பேஸ் பவுலர் ஸ்லாட்டுக்கு. ரவி பிஷ்னோய் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அனதர் லெக்கி. ஸோ ஐ ஹவ் கான் leggy or mystery spinner heavy in this overall squadலயும். ஓகே. சோ சோ உங்கள பொறுத்தவரைக்கும் விக்கெட்ஸ் ஆர் கோயிங் டூ டர்ன். தே ஆர் கோயிங் டூ பி ஸ்லோ அண்ட் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த மினிமம் வெஸ்ட் 3 இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ் தேவைப்படும். லைக் ஆமா. ரவீந்திர ஜடேஜா அண்ட் 2 அதர் ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ் நமக்கு தேவைப்படும். அட்லீஸ்ட் அப்படிங்கிறீங்க ஐ நீங்க. மீன் அது டிபெண்டிங் ஆன் தி ஸ்பின்னர் யூ கேன் தென் பிரிங் இன் லைக்
யுஸ்வேந்தர் சஹாலோ, குல்தீப்க்கு பதிலா வந்து யூ கேன் பிரிங் இன் ஹார்திக் பாண்டியா. பட் நான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஐ அம் திங்கிங் லைக் வெஸ்ட் இண்டீஸ் பிட்சஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்லோ. யுஎஸ்ல ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ எந்த கிரவுண்ட் விளையாடுனதால எனக்கு தெரியல என்ன மாரி பிட்சஸ்ன்னு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நியூயார்க்கோட கிரவுண்ட் வந்து டோட்டலி இட்ஸ் அ மிஸ்ட்ரி. ஆ கிரவுண்டே ரெடி ஆகல நெறைய இடத்துல. பட் இந்த யுஎஸ் வெர்சஸ் கனடா மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பீன் வெரி பிசார். சிலது ரொம்ப லோ ஸ்கோரிங்கா இருக்கு. சிலது 230லாம் அடிச்சாங்க அவங்க. யா. அண்ட் அகைன் அன்பார்ச்சுனேட்லி அந்த யுஎஸ் அண்ட் கனடா டீம்ஸ் இந்த லோ ரேங்க் டீம்ஸ்ல பிரச்சனை என்ன இருக்கும்னா, அந்த குவாலிட்டி வந்து திடீர்னு ரொம்ப மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ யூ கேன் நெவர் நோ அது குவாலிட்டியா, கண்டிஷன்ஸா என்னன்னு அது சொல்ல முடியாது. பட் பிளஸ் வெஸ்ட் வந்து இண்டீஸ்ல ஜெனரலி பிட்சஸ் ஸ்லோவா இருக்கு. ஆமா. ஸோ ஓகே. அதனால ஐ ஸோ திங்க் இந்த நியூயார்க் பிட்ச் கூட வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் தி கியூரேட்டர் இஸ் இந்த அடிலைடோட கியூரேட்டர் தான் வந்து இஸ் தி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு பிரிப்பேர் தி பிட்ச். அண்ட் அடிலைட் இஸ் a pitch where அது வந்து இஃப் யூ வைடலி பிக் பண்ணா இட்ஸ் a pitch that will take spin எக்ஸெட்ரா அந்த மாரி. ஸோ இட்ஸ் அ இட்ஸ் அ ரொம்ப டிராப் இன் ஒரு விக்கெட் டென்யூஸ் இல்லீங்களா? லிங்க் ஒரு ரொம்ப ஃபார் ஃபெட்ச் டென்யூஸ் லிங்க் வந்து அந்த கியூரேட்டர்னால குட் தி நியூயார்க் பிட்ச் பி ஸ்லோவர் அப்படின்றது இருக்கு. பட் ரியலிஸ்டிக்கா தெரியல நமக்கு. ம். என்னான்னே தெரியாது. ஸோ அதனால ஓகே. நான் இப்போ என்னோட 11 சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ப அஜித் அகர்கர் 11 என்ன இருக்கும் நம்ம அதுவும் பார்க்கலாம். ஸோ என் 11 அண்ட் என்னோட பேக்கப் சொல்றேன். ஸோ பிக் பிக் சர்ப்ரைஸ் நான் வந்து விராட் கோலிய எடுக்கல. இது அகைன் திஸ் இஸ் மை 11. இது கண்டிப்பா நடக்க போறது இல்லன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா விராட் கோலி இல்லன்னா மெயினா இத வந்து யுஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல புரமோட் பண்றாங்க இந்த வேர்ல்ட் கப்ப. அதுக்கு விராட் கோலி இஸ் த பிக்கஸ்ட் பிராண்ட். கலவரம் நடந்துரும். ஆனா நான் அகைன் பியூர்லி இந்த 11 பிக் பண்ணது வந்து, ஓகே இந்தியா வேர்ல்ட் கப்ப ஜெயிக்கணும்னா எந்த ஆட்டிட்யூட்ல போணும்? எப்படி பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணணும்? அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு பெஸ்ட் சான்ஸ் எங்க இருக்கு? அத வச்சு தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் ஐல் ரன் த்ரூ இட். ஐ திங்க் த சர்ப்ரைஸ் இஸ் அட் த டாப். நோ யஷஸ்வி, நோ விராட். ஐ அம் ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா. இஸ் பியூர்லி பிகாஸ் அ நம்பர் ஆஃப் ஏரியல் ஷாட்ஸ் இன் த பவர் பிளே. அந்த இன்டென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஹிஸ் 4 அவுட் ஆஃப் 5 ஷாட்ஸ் ஆர் ஏரியல் ஷாட்ஸ். அதுதான் வேணுங்க. டிராவிஸ் ஹெட், ஆ இவர நம்ம சுனில் நாராயண், அபிஷேக் சர்மா. பட் டிஃபரன்ஸ் எங்கனா அபிஷேக் சர்மாவோட குவாலிட்டி, இந்த டைமிங், ஐ மீன் ஐ ஹவ் பீன் சூப்பர் இம்ப்ரெஸ்ட் இன் த லாஸ்ட் 2 சீசன்ஸ். ஸோ ஐ திங்க் ஹிம் வித் ரோஹித் சர்மா கண்டிப்பா பயப்படுவாங்க ஆப்போசிஷன். அண்ட் ஹி கேன் ஸ்பின் த பால் ஆஸ் வெல். ஹி இஸ் ஆல்சோ அ ஸ்பின்னர் அட் த டாப். ஒரு 2 ஓகே. ஓவர் தேவைப்பட்டா போடலாம். என்னோட ஆம், சொல்லுங்க. என்னோட ஸ்டேட்மென்ட்ல அந்த கேள்வி என்னன்னா வந்து இஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டூ ஃபோல்ட். ஒண்ணு அதாவது இந்த ஐபிஎல் எடுத்தீங்கனாலும் நீங்க அபிஷேக் சர்மா வந்து அதர் தன் லைக் வாட் யூ பிக்கிங் அப் ஃப்ரம் ஏரியல் ஷாட் பெர்ஸ்பெக்டிவ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ரன்ஸ் இல்ல. பட் அண்ட் அவரோட சயீத் முஷ்டாக் அலி நீங்க பார்த்தீங்கன்னா, ரஞ்சி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 இயர் ஹி ஹஸ் பீன் இன் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். யா ஸோ ஐ அம் பியூர்லி அண்ட் ஐ திங்க் பஞ்சாப் தான் ஜெயிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். இவரோட பட் கேப்டன்சில. பட் ஆனா பட் வுடன்ட் யூ லைக் ஒரு வேர்ல்ட் கப்ல வந்து டு கெட் அ டெபியூட்டன்ட் வெர்சஸ் சுப்மன் கில் இஃப் யூ நாட் கோயிங் கோலி Shubman Gill in place of Abhishek. ஏன்னா வந்து Shubman Gill can get the same runs and he's played international and he's got the இது. ஐ ஐ ஐ திங்க் சுப்மன் கில் ஆர் விராட் கோலி பிரச்சனை என்னன்னா, தே புட் டூ மச் பிரைஸ் ஆன் தியர் விக்கெட். அண்ட் ஐ திங்க் நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம்னா, இந்த டாப் ஆர்டர்ல இஃப் யூ கான்ட் புட் டூ மச் பிரைஸ். நீங்க வந்து லிட்டரலி அவுட் ஆறதுக்கு தான் விளையாடணும் நீங்க. நீங்க நீங்க 6 ஓவர் நாங்க இருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மேட்ச் 80% முடிஞ்சிடும். ரைட்? ஐ டோன்ட் திங்க் கில் ஆர் விராட் கேன் ஹேவ் த சேம் இம்பாக்ட். ரோஹித் தனியா அந்த இம்பாக்ட் கொண்டு வர முடியாது. ஒரு ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அல்ட்ரா அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். போன 5, 6 T20 வேர்ல்ட் கப்ஸ்ல நெறைய ட்ரை பண்ணிட்டோம் நம்ம. ஆ எதுவுமே வொர்க் அவுட் ஆகல. ஸோ அகைன் திஸ் இஸ் மை இட்ஸ் Yeah. என்னோட ஃபேண்டசி 11ன்னு சொல்லலாம். ஸோ 3 ஸ்கை. அகைன் இஃப் யூ லுக் அட் இட், இட்ஸ் ஆல் அபவுட் இன்டென்ட். 4த் இஸ் ரிஷப் பந்த். உங்க ரிஷப் பந்த். ஐ வாஸ் கன்டெம்ப்ளேட்டிங் சாம்சன் ஆர் ரிஷப் பந்தான்னு. பட் ஐம் கோயிங் வித் ஒன்லி 1 கீப்பர் இன் மை ஸ்குவாட். அது அந்த பேக்கப்ஸ்லாம் என்னன்னா ஸ்டாண்ட் பைஸ்லாம் வச்சுப்பாங்க. இன்ஜூர்ட் ஆனா நீங்க அந்த ஸ்டாண்ட் பை உள்ள ஸ்குவாட்குள்ள கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா. பிகாஸ் யூ நீட் 6 பவுலர்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். அவர் 4 ஓவர் போட மாட்டாரு. ஆனா அந்த 2 ஓவர் போட்டா கூட தட் வில் மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் யாருக்கு? ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். சாரி சொல்லுங்க. மேக் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ் யாருக்குன்னு கேட்டேன். தோனி பேட்டிங் பண்ணானா? தோனி பேட்டிங் பண்ணா அது இருக்கு. பட் அகைன் ஐ திங்க் இன்டர்நேஷனல்ல ஸோ
he can bowl 135, 140 and someone who can bat and bowl. Unfortunately or fortunately, இந்தியால வந்து அந்த குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் இன்னும் இல்ல. ஐ எம் ஹோப்பிங் மேபி இந்த நிதிஷ் ரெட்டி ஆர் சிவம் துபே இன்னும் எவால்வ் ஆகலாம். ஸோ ரிங்கு சிங், ஐ வாஸ் சர்ப்ரைஸ் உங்க 11ல எங்கேயுமே ரிங்கு சிங் இல்லன்னு. ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங் தட் இட் வாஸ் அ மிஸ். மேபி உங்க ம். ஸ்குவாட்ல கண்டிப்பா இல்ல. இருக்கலாம் நான் தோணிச்சு. அகைன் ஐ நான் மீன் பர்சனலி ஹி இஸ் மை ஃபினிஷர் யா அப்படின்னு சொல்லுவேன். yeah, but then I've got Rishabh Pant at that point to do the finishing and like or I mean இப்போ அதேதான் in terms of looking at your squadல வந்து உங்களது வந்து ரியான் பராக் இல்ல. And given like ரைட். Riyan Parag is in form now, it was a toss up between Rinku Singh and Riyan Parag. And given Riyan Parag's form, I chose நான் வந்து Riyan Parag. ஓகே. So, okay. So I'm going with Rinku Singh, the future Russell. And then, of course, Jaddu. Yeah, 4 overs some in the bank and a solid, almost a finisher. Then I'm going with Kuldeep. So I think 2 spinners should be enough to start with. Bumrah and Arshdeep. அது இருக்கு. ஆனா, I am going for one more left field pick in my 11, which is Mayank Yadav. If he's fit, of course. ஏன்னா, Yeah, that I think in the Abhishek at the top, Mayank Yadav to, with a 155K, இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னு தோணுது. இந்த உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் என்ன பார்த்தேன்னா, செமி ஃபைனல்ஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கூட இருக்கட்டும், தவிச்சாங்க விக்கெட்டுக்கு. அஃப்கோர்ஸ் பும்ரா இல்ல அங்க. ஆனா, இட் ஃபெல்ட் லைக் அப்படியே ரொம்ப ஒரு இட் வாஸ் பிளண்ட். அவங்க பாட்டுல பொளந்துட்டு இருக்காங்க. நம்ப இவர் பட்லர் அண்ட் த அதர் ஓப்பனர் அவரு அலெக்ஸ் ஹேல்ஸ், ரைட்? ஸோ தேர் வாஸ் நத்திங் டு ஆஃபர். ஐ திங்க் யூ நீட் விக்கெட் டேக்கர்ஸ் அண்ட் யூ நீட் பீப்புள் யார் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 200 ஸ்ட்ரைக் ரேட் காரங்க தேவை உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேக்கப்ல நான் ஆக்சுவலி திலக் வர்மா எடுத்திருக்கேன், சஹல் எடுத்திருக்கேன் பேக்கப் ஸ்பின்னர், சிராஜ் எடுத்திருக்கேன். ஸோ சிராஜ் அண்ட் மயாங்க் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்ஷர் எடுத்திருக்கேன் ஃபார் as an ஆல்ரவுண்டர். வெரி கான்ட்ரவர்ஷியல், நோ விராட். ஸோ எனி ஃபைனல் காமெண்ட்ஸ்? yeah, நான் மயங்க் வந்து யோசிச்சேன். பட் அகைன் இட் வாஸ் இன்ஃபேக்ட் வந்து நான் அதாவது நீங்க போன 2 வருஷமா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பிளேயிங் லெவல்ல சிராஜ் ஹஸ் பிளேட் ஒன்லி இந்தியா வந்து 60 T20 மேட்ச் விளையாடிருக்காங்க. சிராஜ் has only played 5. So has Bumrah. So இன்ஃபேக்ட் சிராஜ் வந்து இது இங்க தான் வந்து நம்ம வந்து எந்த பார்க்கணும்னா வந்து we've got to like not be clouded by their red ball performances. So Siraj as on a red ball teamல வந்து is a given. Whereas நான் சிராஜ் எப்படி பார்க்கறேன் தெரியுமா? அவர் வந்து ஐ லுக் அட் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் as ஸ்டார்டர்ஸ். yeah, அவங்க தான் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் போடுவாங்க. சிராஜ் வந்து உங்களுக்கு நியூ பால் பவுலர். 2, 3 ஓவர் லைக் ஹி வில் டூ வாட் தீபக் சஹர் ஆர் சம்ஒன் அண்ட் நடுவுல வந்து ஒரு ஓவர் போடுவார். வித் ஐ டோன்ட் நோ 2 பவுன்சர் ரூல் அங்க இந்த தடவை கொண்டு வர போறாங்களா என்னன்னு தெரியாது. பட் yeah. ஐ அம் லுக்கிங் அட் சிராஜ் as predominantly நியூ பால் ஸ்ட்ரைக்கர் மாதிரி நான் பார்க்குறேன் அவரை. அவர் 11ல இருந்தாருன்னா. Otherwise, personally, I would love to see Mayank Yadav. I think he is a better version. நம்ம உம்ரான் மலிக்கோட பெட்டர் வெர்ஷன் எனக்கு தோணும். ஸோ யூ மே சே தட் இஸ் வெரி ரா. என்ன வேர்ல்ட் கப்ல டெபு பண்றாங்க அப்படின்னு. பட் அந்த ஐ திங்க் வித் ரோஹித் சர்மா as கேப்டன், yeah, கண்டிப்பா யூ நான் நீட் நான் தட் ஒத்துக்கிறேன். எக்ஸ்பெக்ட். my only thing I just like இப்பவே வந்து லக்னோக்கு வந்து ஒரு 2-3 மேட்ச் விளையாடின பிறகு he's not played. Like இன்னைக்கு விளையாடல லக்னோக்கு அவரு. So he hasn't been playing. He's been like rested injury wise. So அதனால வந்து எனக்கு தெரியல like what is going to be his fitness in terms of being able to be selected because he had to keep playing in the IPL ஃபுல்லா அவர் விளையாடிருந்தாருன்னா எல்லா மேட்சும் விளையாடினாரு. மெஜாரிட்டி வந்து இப்போ விளையாடினதுல 7ல அவர் என்ன 2-3 மேட்ச் தான் விளையாடினாரு. இட் வாஸ் அமேசிங் அந்த 3 மேட்ச்ல. பட் அதுக்கப்புறமா அவர் வந்து விளையாடல. ஸோ அதுதான் வந்து என்னோட கன்சர்ன் வந்து அவருக்கு அவ்வளோதான் விளையாட முடியுமா அவரால? 3 மேட்ச் நீட்ஸ் 2 or 3 மேட்ச். ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டைல் லைக் ஹி ஹாஸ் பீன். ஸோ இன்னைக்கு கூட நான் படிச்சுட்டு இருந்த ஒரு ஆர்டிக்கல் அபவுட் வந்து வேர் ஐ திங்க் இயன் பிஷப் வந்து அவர் பேசிட்டு இருந்தார். அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம் இன்ஜுரிஸ் லைக் வெரி லைக்லி டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நான் வந்து மயங்க் வந்து லைக் பட் ஆனா உங்க 11ல வந்து தி சேலஞ்ச் ரியலி ஃபார் மீ இஸ் லைக் 2 டெபியூட்டன்ட் அண்ட் Rinku Singh, yes, he's done it in the IPL, but in international stage, அந்த அதுதான் வந்து is like sort of
I personally think he has the maturity to play in both the gears. Um, so yeah, I'm going with Rinku saying, but okay. But again, this was Fantasy 11. இதுல விராட் கோலி இல்ல. So obviously நமக்கு தெரியும் இது நடக்க போறது இல்லன்னு. Um, but still இது எனக்கு I had to put it out, right? Honest-ஆ நான் வந்து போட்டா இதுதான் எனக்கு தெரியுது. ஓகே. பட் வந்துடலாம். நம்ம வாட் குட் பி அகர்கர்ஸ் 11. ஆம், வி ஐ திங்க் பிகாஸ் உங்களுக்கு நடுவுல வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா இருக்கிறதுனால, டிராஃபிக் ஜாம் இருக்கிறதுனால, த ஒன்லி பிளேஸ் விராட் கோலி வில் ஃபிட் இன் இஸ் ஓப்பனிங். ஸோ பேசிக்கலி என்னோட டீம்ல ஆல்மோஸ்ட் நீங்க அபிஷேக் சர்மாவுக்கு பதிலா நீங்க விராட் கோலிய வச்சுட்டீங்கன்னா, தென் யூ ஹேவ் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்கை, ரிஷப் பந்த், எவரிபடிஸ் ஃபேவரைட். அதெல்லாம் நம்ம ஜேஷாவோட தான் உட்காந்து டீ சாப்பிடுறாரு நெறைய தரம் அவரு. ஸோ வந்துருவாரு. ஹார்திக் பாண்டியா ஹி வாஸ் த இந்தியா T20 கேப்டன் இல்லீங்களா? ஆல்மோஸ்ட் லைக் இன் வெயிட்டிங் அந்த மாரி தான். ஸோ ஐ டோன்ட் சீ தெம் ட்ராப்பிங். அண்ட் நெறைய ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியா கேன் போல். ஐ திங்க் ஹி வில் பி செலக்ட். அது 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 அண்ட் ஐ டோன்ட் அண்ட் திங்க் அவர் அந்த எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் எஃபெக்டிவ். எஸ்பெஷலி வித் த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அது இன்னும் ரொம்ப டிமினிஷிங்கா இருக்கு. பட் அந்த அந்த தேர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் இஸ் ட்ரூ. பிகாஸ் நான் அந்த நீங்க இப்போ வந்து அந்த ரோஹித் சர்மா பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி ஸ்டேட்மெண்ட் கேம் அவுட் லைக் சேயிங் ரோஹித் சர்மா அண்ட் அஜித் அகர்கர் மெட் ராகுல் டிராவிட் அண்ட் தே சைட் லைக் அப்படின்னு. ரோஹித் சர்மாஸ் கேட்டகரிக்கலி செட் அஜித் அகர்கரையும் மீட் பண்ணல, ராகுல் டிராவிடையும் மீட் பண்ணல. தட்ஸ் ஜஸ்ட் ரூமர். ஸோ ரியலிஸ்டிக்லி ஐ திங்க் தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹார்திக் பாண்டியா டு பால் இஸ் a மீடியா கிரியேஷன் rather than ரோஹித் சர்மா ஆர் லைக் செலக்ஷன் பேனல் ஸ்டேட்மெண்ட். ரைட். பட் ஐ டூ ஃபீல் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா வாஸ் அ T20 கேப்டன் இன் வெயிட்டிங். ஸோ அவ்ளோ ராடிக்கலா டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அதுதான் ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ திங்க் ஹி வில் டெஃபினெட்லி கெட் செலக்டட். இந்த ஸ்குவாட்ல யா. கண்டிப்பா இருப்பாரு. இல்ல நான் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மென்ட் சொல்றேன். லைக் ஹி ஹஸ் டு பவுல் டு கோ ரைட், அப்படின்றது ஐ ரைட். டோன்ட் திங்க் தட்ஸ் ட்ரூ. ஐ திங்க் அவர் கண்டிப்பா வந்து செலக்ஷன்ல வந்து அவர் கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பாரு. Okay. அம் And I think if you go down again, like Rinku or Jaddu, we can talk about it. ரிங்குக்கு பதிலா சிவம் துபே வந்தாருன்னா எல்லாரும் ஒரு ஸ்டெப் என கீழ எ போவாங்க. ஸோ எனக்கு அந்த வந்து அகைன் அதுல வந்து ரிங்குக்கு பதிலா இட் வில் பி ரியான் பராக். பிகாஸ் இப்போ அதாவது இப்ப நீங்க இது எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் யூ கான்ட் சே ரிங்கு வந்து நீங்க ஃபினிஷர்ன்னு சொன்னாலுமே வந்து இஃப் யூ லுக் அட் ஜஸ்ட் தி ஐபிஎல் ஃபார் எக்ஸாம்பிள், ரிங்கு ம். பராக் வந்து ரிங்கு சிங் ஹஸ் பிளேட் 6 கேம்ஸ் அண்ட் ஸ்கோர்ட் 83 ரன்ஸ் டு லைக் ரியான் பராக் ஹேவிங் ஸ்கோர்ட் 318 இன் 7 கேம்ஸ். ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஜஸ்டிஃபைபிளா இருக்கும். ஜஸ்ட் வந்து மேபி ரிங்கு சிங் வந்து ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ரியான் பராக் கேன் பிளே ஜஸ்ட் as மச் ஃப்ரம் அ ஃபினிஷிங் பெர்ஸ்பெக்டிவ் as well. யா. ஓகே. அண்ட் ஐ திங்க் பும்ரா, ஹர்ஷ்தீப், சிராஜ் இதெல்லாம் யா வந்து அதெல்லாம் வந்து காமன் ஸ்டாண்டர்ட். ஆமா. காமன் டெம்ப்ளேட். பேக்கப்ல வந்து அக்ஷர் இருப்பாரு கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் அவிஷ் கான் ஹஸ் பீன் ஒரு காமன் தீமா இருந்திருக்காரு. பட் அந்த பேக்கப்போட ஸ்லாட்ஸ் வந்து ஐ திங்க் அந்த ஏரியால தான் சேஞ்சஸ் ஆகும்னு தோணுது அதிகமா. இன்கேஸ் இஃப் சம்படி யாராவது சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அபிஷேக் சர்மா இதே ஃபார்ம கன்டின்யூ பண்ணி சன்ரைசர்ஸ் ஒரு பிளே ஆஃப்லாம் தாண்டி ஃபைனல்ஸ் வரைக்கும்லாம் போய் அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்கன்னா, தென் தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ். பட் அகைன் பேக்கப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான்லாம் தேவையில்ல. ஏன்னா தட்ஸ் ஒன் ஏரியா. அக்ஷர் தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அந்த இடத்துல லாக் இன் இல்ல. வாஷிங்டன் இல்ல. சுந்தர் ஆமா. தான். ஒரு வெரி இன்ட்ரஸ்டிங் ஒன் அதுல வந்து வாஸ் ம். லைக் நீங்க ஆவேஷ் கான் போட்டிருக்கீங்க. அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் அட் வந்து கலீல் அஹ்மத் ஃப்ரம் டிசி. ஹி இஸ் லைக் பவுலிங் விக்கெட் ஷாட்ஸ்ல வந்து மிஸ்டேக்கன் லைக் இஸ் நம்பர் 3 இந்த இந்த ஐபிஎல்ல. ஸோ ஆஸ் கப்போஸ் டு அகைன் அதேதான் ரிங்கு வர்சஸ் பராக்ன்ற மாரி தான் வந்து அவேஷ் கான் ஆர் ப்ராபப்லி லைக் கலீல் அஹ்மத். பட் ரைட். அது எனக்கு ஏன் ஆவேஷ் கான் தோணுதுன்னா, பிகாஸ் அவர் வந்து அதிகமா டெத் பாலிங் போடுறாரு. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பும்ரா அண்ட் அர்ஷ்தீப் 2 பேருக்குமே அவர் பேக்கப்பா வரலாம். ஆ அஃப்கோர்ஸ் பும்ராக்கு யாருமே பேக்கப் கிடையாது. ஆமா. பட் யா, ஐ திங்க் தேர் வோன்ட் பி எனி சர்ப்ரைசஸ். பட் ஆட்டிட்யூட் சேஞ்ச் ஆகுமா? அப்படின்னு தான் நம்ம பார்த்தாகணும். முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ நோ ஒண்ணு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் இதுல. ஐ மீன் பிஃபோர் ஐ ஆஸ்க் டு த கால் டூ ஆக்ஷன். ஐ திங்க் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஆர் ரைட். இம்பாக்ட் பிளேயர் ரூல் பெரிய, பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நெகட்டிவா பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஃபார் இந்தியன் யாருக்குமே கிரிக்கெட். வந்து அந்த ஆல் ரவுண்டர்ஸ் ஓட ஃபுல் ஸ்கோப்பயே வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு. அந்த பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரோஹித் சர்மாவோட அந்த இத நான் கேட்டேன் பாட்காஸ்ட் வந்து. அதுல அதான் சொன்னாரு. லைக் வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், விளையாடவே இல்ல அவரு. தூபேக்கு பாலிங் சான்ஸ் இல்ல. ஸோ இவங்களோட அந்த மல்டி டைமென்ஷனல் ஸ்கில் செட் பார்க்க முடியல. லைக் அதர் பீப்பிள் லைக் விஜய் சங்கர்லாம் ஒரு ஓவர் போட சான்ஸ் இருந்திருக்கும்.
இன் அ ஸோ நான் யா இன்னி இட்ஸ் வெரி இன்னிக் சேட். ரியான் பராகோட பாலிங் பார்த்துருக்கலாம் நம்ம இன்ஃபாக்ட் இன்னும் கொஞ்சம். ஸோ ஸோ ஏதாவது அதான் சொல்ல விரும்புறீங்களா இல்ல. இன்னி அதுல? மேட்ச்ல வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் லைக் இன்னி மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அம் என்ன சொல்றது? சிவம் துபே வந்து லைக் தே டிட்ன்ட் ஈவன் ட்ரை பவுலிங் சிவம் துபே. அதாவது வென் ராகுல் அண்ட் குவின்டன் டி காக் வர் பேட்டிங் சிஎஸ்கேக்கு 6 ஆமா. பவுலர் ட்ரை பண்ணாங்களே தவிர, சிவம் துபேக்கு வந்து பவுலிங்கே குடுக்கல. அண்ட் இன்ஃபாக்ட் வந்து அ ஐ ஹி வாஸ் நாட் ஈவன் இம்பாக்ட் சப்ல வந்து வெளிலயும் போல அவரு இன்னைக்கு. ஏன்னா வந்து அஜிங்கிய ரஹானேக்கு பதிலா தே பாட் சமீர் ரிஸ்வின் அஸ் இம்பாக்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து ஹி யா. வாஸ் தேர் இன் தி ஃபீல்ட். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் லைக் அத ட்ரை கூட பண்ணல, பவுலிங் போடல அப்படின்றது. ஐ ஐ விச் திங்க் ஒரே ஒரு ரீசன் அதுக்கு என்னன்னா, இந்த நம்ம என்ன பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னா, T20ல ஒரு ஓவருங்க. என்ன ஒரு ஓவர் உங்களோட ஃபுல் மேட்ச வந்து கவுத்துருது. முகேஷ் சர்மா 26 ரன் ஓவர், யாஹ்! நார்கியா 22 ரன் நான் ஓவர். நான் மேட்ச் ஒத்துக்கிறேன். சேஞ்சிங்கா இருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்ல பட் வரேன். ஆனா வந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து தி மேட்ச் கேப்டன். வாஸ் ஆல்ரெடி வந்து நீங்க தோத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து தேர் வாஸ் நோ விக்கெட்ஸ். ஆமா. யூ ஹேவ் டு ட்ரை சம்திங் டிஃபரண்ட். ஆ யாஹ்! பண்றதே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கனால அதோட ரிசல்ட் பார்த்துட்டீங்க. 10 ஓவர் 12 ஓவர் ஆயிடுது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரை சம்திங் டிஃபரண்ட். அவ்வளோதான் என்ன. 2016 செமிஃபைனல்ஸ்ல விராட் கோலிக்கு ஓவர் குடுத்தாரு ஆ. தோனி. அண்ட் அவர் அவுட் பண்ணி குடுத்தாரு அவர பேட்ஸ்மேன. ஸோ பட் ஐ டோன்ட் அதெல்லாம் இனிமேல் நடக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் தான் இனிமேந்து. பட் யா ஓகே. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் தான். உங்களுக்கு வந்து ஆ என்னப்பா ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா தான் கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, லைக் குடுங்க, காமெண்ட் குடுங்க. புடிச்சிருக்குன்னா காமெண்ட் குடுங்க. புடிக்கலன்னா காமெண்ட் குடுங்க. ஆ எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துப்போம். அதுல யூ நோ அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் நீங்க பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்கள கேட்கலாம். Apple பாட்காஸ்ட், Google பாட்காஸ்ட், Spotify, JioSaavn, Audible. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம் நாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கீங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. உங்களுக்கு இது புடிச்சிருந்ததுன்னா. ஒரு சின்சியரான எஃபோர்ட் இது. நம்ம தமிழ்ல வந்து அதிகமா அ குவாலிட்டி பாட்காஸ்ட் இல்ல. ஸோ அப்படியே அ ஸோ இஃப் யூ லைக் த கன்டென்ட் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதோட முடிச்சுக்கலாமா? ஸ்ரீனி சார் என்ன சொல்றீங்க? முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம திருப்பி வந்து ஐபிஎல்க்கு ரிட்டர்ன் ஆவோம். மேட்சஸ் ஆமா. பார்க்கலாம் என்ன இன் நடக்குது. டேபிள் ரிவ்யூ பண்ணலாம். இன்னியோட சிஎஸ்கே மேட்சா இருக்கட்டும். அண்ட் ஆக்சுவலி நெறைய மேட்ச் இருக்கு. ஏன் எஸ்ஆர்ஹெச் 287 அடிச்சது. அதையும் தான் நம்ம ரிவ்யூ பண்ணல. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ பட் யா இந்த வீக்கெண்ட்லயும் எக்ஸைட்டிங் மேட்சஸ் இருக்கு. அண்ட் டேபிள் மிட் சீசன் ரிவ்யூ மாரி கூட நம்ம ஒண்ணு வச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூல. கண்டிப்பா. ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சந்திப்போம்.